குரூப் 2A எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்குது. ஆகஸ்ட் 6. இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2A எக்ஸாம்ல வரலாற்று பாடப்பிரிவுகள்ல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், அதாவது முக்கியமா வந்து மாடர்ன் இந்தியா, நவீன கால இந்தியால இருந்து என்னென்ன கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ½ அன் அவர் செஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து உங்களுடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடைசியா ஒரு 4 மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க டிகிரி லெவல்ல. அதாவது பட்டப்படிப்பு தரத்துல வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம், அப்புறம் சூப்பரன் எக்ஸாம், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்ஸ்டைல் எக்ஸாம், அப்புறம் ஜெயிலர் எக்ஸாம். ஒரு 4 விதமான தேர்வுகள் நடந்திருக்கின்றன. எல்லாமே பட்டப்படிப்பு தரம் குரூப் 2A லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். அதுல அந்தந்த தேர்வுகள்ல வரலாற்று பாடல்கள் இருந்து முக்கியமா நவீன கால இந்தியா மாடர்ன்ல இருந்து என்ன கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. நிறைய கேள்விகள், நிறைய ஏரியாஸ், நிறைய பாடப்பகுதிகள் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த ரிப்பீட்டான பாடப்பகுதியில் என்ன, அதை பேஸ் பண்ணி இப்ப என்னென்ன கேட்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 50 டாபிக் இருக்கு. இந்த 50 டாபிக் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வரலாற்றுல இருந்து கேட்கக்கூடிய 15 கேள்விகளும் இதுல தான் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அதுல முக்கியமான ஒரு சில தலைவர்கள், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்த 2 தலைவர்கள் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி கடந்த 4 தேர்வுகளையும் உங்களை பத்தி நிறைய கேட்டிருக்காரு. எதனால இவங்களை பத்தி கேட்கலாம் அப்படின்னா, இவர்கள் இருவரும் இறந்து போய் 100 வருடங்கள் நிறைவு பெற்றன. அதாவது 100 வருடங்கள் 1917 இவங்க 2 பேரும் இறந்து போறாங்க, தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. அதனால அவங்க சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை 1867 தொடங்கினார். 1867ல ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஸோ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு 150 வருடங்கள் நிறைவு பெற்றன. 1867 1867 இப்போ வந்து 2017. ஸோ 150 வருடங்கள் நிறைவு பெற்றன. 100 வருடம் முடிஞ்சது, 150 வருடங்கள் முடிஞ்சது, இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. அதனால ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் கேட்கலாம். அது போக ட்ரைன் தியரி, இவருடைய வடிகால் கொள்கை ஏற்கனவே ரீசெண்டா அந்த எக்ஸாம் கேட்டுக்கிறார். ஏனென்றால் இவருடைய வடிகால் கொள்கை வெளியிடப்பட்டு 150 வருடங்கள் நிறைவு பெற்றன. ட்ரைன் தியரி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1867 1867. ஸோ அதே மாதிரி இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவின் குரல். 1892ஆம் வருடம் இவர் வந்து இந்திய, அதாவது லண்டன் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் வந்து லண்டன் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 125 வருடங்கள் நிறைவு பெற்றன. ஸோ பொதுவாக 100 வருடம், 50 வருடம், 150 வருடம், 125 வருடம், இதே மாதிரி கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி ரிப்பீட் ஆகும். அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி மற்ற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும், இதே மாதிரி ஒரு சில புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறார். அப்புறம் வந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறார். 1906ஆம் வருடம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்யம் என்ற தீர்மானத்தை இவர் வந்து நிறைவேற்றி இருக்கிறார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னது பாலகங்காதர திலகர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி இறந்து 100 வருடங்கள் நிறைவு பெற்றன. சுரேந்திரநாத் பானர்ஜி சம்பந்தமா முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்னென்ன கேட்பாங்க. அதாவது ஒரு இந்தியன் அசோசியேஷன், இந்திய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் கான்பரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது இந்திய தேசிய மாநாடு என்ற கட்சியையும் அவர் வந்து தொடங்கி இருக்கிறார். ஸோ எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க, இந்திய தேசிய மாநாடு என்ற ஒரு கட்சியின் 2வது கூட்டமும் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியின் முதல் கூட்டமும் பம்பாயில் 1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது தி செகண்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் held at same day and same place, இரண்டுமே ஒரே நாளில் பம்பாயில் நடைபெற்றது. இது ஒரு சில நிலைகள்ல கேட்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்தளவு to create a strong public opinion through tour programs, அதாவது சூறாவளி சுற்றுப்பயணம் மூலமாக ஒரு பலமான பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவது சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் முக்கியமான ஒரு கொள்கை. ஸோ இந்த 2 தலைவர்கள் பத்தி எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு தலைவர் எம்ஜி ரானடே, அதாவது ஒரு அரசியல் ஞானி. ஏற்கனவே வந்து ஒரு ஜெயிலர் எக்ஸாம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்ஸ்டைல் எக்ஸாம்ல கேட்டுக்கிறார். எம்ஜி ரானடே சம்பந்தமா தொடர்ந்து கேட்டுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எம்ஜி ரானடே அவர்களுடைய பூனா சர்வஜனிக் சபா என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு 150 வருடங்கள் நிறைவு பெற்றன. அதாவது 150 இயர்ஸ் பூனா சர்வஜனிக் சபா 1867ல ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த கொஸ்டின் வந்து மறுபடியும் அவரை பத்தி எக்ஸாம் வந்து கேட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பூனால முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணாரு, கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக என்ன பண்ணாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சொல்றாங்க, இவருடைய பூனா சர்வஜனிக் சபா என்ற அமைப்பு இந்திய தேசியத்தின் உயிர் நாடி என்று அழைக்கப்படுகிறது, அதாவது நர்வ் சென்டர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு உண்டான preparatory works, அதாவது ஆரம்பகட்ட வேலைகளை செய்தது. சோ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு ஆரம்பகட்ட வேலைகளை செய்த அமைப்பு என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அது வந்து எம்ஜி ரானடே அவர்களுடைய ஒரு அமைப்பு.
ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவர் நம்முடைய அனிபெசன்ட் சம்பந்தமாக கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படும் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. அவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 1917ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சோ முதலில் ஒரு பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னா அனிபெசன்ட் 1917. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது 100 வருடங்கள் நிறைவு பெற்றன. பொதுவாகவே அனிபெசன்ட் பத்தி கேட்பாங்க. ஸோ ஐஎன்சியோட சேர்மன் ஆகி பிரசிடென்ட் ஆகி இப்போ 100 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக அவரை பத்தி இந்த கேள்வி இருந்து அப்புறம் அவருடைய சுதந்திர போராட்டத்தில் அவருடைய முக்கியமான காலகட்டம் அனிபெசன்ட் அவருடைய முக்கியமான காலகட்டம் 1916 to 1918 1914 இருந்து 1918 வரைக்கும். ஸோ அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரோ அந்த முக்கியமான நிகழ்வு எல்லாமே முடிந்து 100 வருடங்கள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதனால கண்டிப்பாக அவரை பத்தி எக்ஸாம்ல கேட்கலாம். அவர் அரெஸ்ட் பண்ணது அவர் கைது செய்யப்பட்ட வருடம் 1917. அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் கொண்டு போவாங்க. முக்கியமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சுபாஷ் சந்திர போஸா இருந்தாலும் சரி, திலகரா இருந்தாலும் சரி, அனிபெசன்டா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லைக்கு கொண்டு போய் விடுவாங்க, அப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுவாங்க. ஸோ இதே மாதிரி எந்த ஜெயிலுக்கு போனாங்கன்னு கூட எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கலாம். அப்பதான் வந்து நம்முடைய காந்தியடிகள் வந்து இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்துல முன்னாடி வந்து வராரு. அதாவது 1915ஆம் ஆண்டு அவர் முக்கியமா வராரு. அவருடைய முக்கியமான ஒரு போராட்டம் காந்தியடிகளின் முக்கியமான ஒரு போராட்டம் சம்பாரன் சத்தியாகிரகம். சம்பாரன் சத்தியாகிரகா 1917 ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. சோ அந்த சம்பாரன் சத்தியாகிரகம் நடந்து முடிந்து சரியாக 100 வருடங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஆயிடுச்சு. சோ ஏப்ரல் மாசம் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகம் பத்தி கேட்டுக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. சம்பாரன் சத்தியாகிரகம் பத்தி எக்ஸாம்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. ரீசன் நடந்த எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை கேட்கலாம். அதுல வந்து சம்பாரன் சத்தியாகிரகம் வந்து காந்தியடிகளுடைய முதல் ஒரு நான் கோப் அதாவது ஒரு சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட். தி ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி கேட்டீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகம். அதாவது நம்முடைய சம்பாரன் சத்தியாகிரகம் என்பது காந்தியடிகளுடைய முதல் சட்ட மறுப்பு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போராட்டத்தில் காந்தியடிகளால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் ராஜ்குமார் சுக்லா. சோ அதனால சம்பாரன் சத்தியாகிரகம் பத்தி எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். அதே மாதிரி ரவுலட் சட்டம் எல்லாருமே சொல்லுவாங்க. ரவுலட் சட்டம் 1919 ரவுலட் ஆக்ட். பட் ரவுலட் கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1970. ரவுலட் குழு ஏற்படுத்தப்பட்ட வருடம் 1917. சோ அதனால ரவுலட் சட்டம் வந்து ரவுலட் சட்டத்திற்கு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி குழு வந்துருச்சு ரவுலட் கமிட்டி. சோ ரவுலட் குழு ஏற்படுத்தப்பட்டு 100 வருடங்கள் சரியாக நிறைவு பெற்றது. அதே மாதிரி வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா 1917 வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அல்லது மாண்டேகு டிக்ளரேஷன் ஆகஸ்ட் பிரகடனம் அப்படிங்கிற மாண்டேகு பிரகடனம் சொல்றாங்க. அந்த பிரகடனத்தை தான் முதலில் இந்தியாவின் மேகன கட்டா என்று மிதவாதிகள் வைத்தனர். So the moderate has been described the Montague Declaration as the Magna Carta of India அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சம்பந்தமா மாண்டேகு டிக்ளரேஷன் சம்பந்தமா கேட்கலாம். மாண்டேகு டிக்ளரேஷன் ஆகஸ்ட் பிரகடனம் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் என்பது அனிபெசன்ட் என்னென்ன கொள்கைகள் வச்சிருக்காங்களோ என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அதை நிறைவேற்றிய ஒரு பிரகடனம் தான். சோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1970. ஆகஸ்ட் அப்படிங்க ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஆகஸ்ட் ஆஃபர் 1940, ஆகஸ்ட் ரிப்போர்ட் ஆகஸ்ட் அறிக்கை 1928, ஆகஸ்ட் ரெவல்யூஷன் ஆகஸ்ட் புரட்சி 1942 விளைநிலை இயக்கத்தை சொல்றாங்க. சோ இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸாம்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிறாங்க. ரீசெண்டா 4 எக்ஸாம் நடந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து அதிகமா வந்து கேக்குறாங்க. சோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பிரார்த்தனா சமாஜ் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு 150 வருடங்கள் நிறைவு பெற்றது. 1867ல பிரார்த்தனா சமாஜ் வந்து ஆரம்பிச்சாங்க. சோ பிரார்த்தனா சமாஜ் யார் ஆரம்பிச்சாங்க? ஆத்மராம் பாண்டரன். சப்போஸ் அவரை பத்தி ஒரு சில क्वेश्चंस வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக எக்ஸாம்ல கேட்கக்கூடியது நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி. கண்டிப்பாக நீதி கட்சி சம்பந்தமாக கேள்விகள் இருக்கும். ஏனென்றால் நீதி கட்சி தொடங்கப்பட்ட வருடம் 1917 1917. அதாவது நீதி கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நலவுரிமை சங்கம் என்ற அமைப்பு ஆரம்பிச்சது. அதுதான் நீதி கட்சியை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தென்னிந்திய நலவுரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1916 நவம்பர் 20. நீதி கட்சியாக பெயர் மாற்றப்பட்டது 1917. ஏற்கனவே ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல நீதி கட்சியுடைய முக்கியமான இதழ்கள் பத்தி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. திராவிடன் என்ற இதழ், ஆந்திர பிரகாசிகா என்ற இதழ். சோ கண்டிப்பாக நீதி கட்சி சம்பந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். முக்கியமான தலைவர் யார் யார் ஆரம்பிச்சாங்க? டி.எம். நாயர், தியாகராஜ செட்டியார், நடேச முதலியார், அப்புறம் பனகல் அரசர். இவங்க முக்கியமான தலைவர்கள். சோ நீதி கட்சியில என்ன சாதனைகள் பண்ணாங்க இதே மாதிரி எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்து திருமண சட்டம் இந்து ரிலிஜியஸ் ஆக்ட் அது வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. இது நிறைய விஷயங்கள் வந்து நீதி கட்சி சம்பந்தமா என்ன இருக்குதோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி கட்சிக்கு அப்புறம் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். அதாவது தமிழ்நாடா இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி பெண்கள் விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு. உதாரணத்துக்கு கடந்த 4 மாதங்களாக கேட்கப்பட்ட கேள்விகள்ல ருக்மணி லட்சுமிபதி பத்தி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ருக்மணி அருண்டேல், அதே மாதிரி லட்சுமி சேகர். சோ இந்த 3 பேருமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல வந்து ருக்மணி அருண்டேல் அப்படிங்கிறவங்க வந்து அனிபெசன்ட் கூட இருந்தவங்க.
ஸோ அவங்களுடைய முக்கியமான கழகத்துல வந்து ஒரு பொருளாளராக இருப்பாங்க, ட்ரெஸரராக இருப்பாங்க. ருக்மணி லட்சுமிபதி முதலில் இந்தியா தமிழகத்திலிருந்து சிறை சென்ற ஒரு பெண். உப்பு சத்தியாகிரகத்துல என்ன பண்றாங்க, ருக்மணி லட்சுமிபதி வந்து சிறைக்கு போறாங்க. மகாத்மா காந்தி இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி சேகல் அப்படிங்கிறவங்க நம்முடைய சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த ராஜாங்கத்திலிருந்து முக்கியமான ஒரு பெண் மந்திரி. ஸோ இவங்களை பத்தி ரீசெண்டா எக்ஸாம்ல வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது போக சரோஜினி நாயுடு, முக்கியமா சரோஜினி நாயுடு பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெண் தலைவர்கள் பத்தி ரீசெண்டா எக்ஸாம் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க, எது பண்ணிருக்காங்க, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1967 வருடம் 1967 முதலில் காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவை தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம்ட் இன் தமிழ்நாடு 1967. ஸோ காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவை ஏற்படுத்தப்பட்டு தற்போது 50 வருடங்கள் நிறைவு பெற்றது. ஸோ எக்ஸாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல 50 வருஷம் ஆச்சு, யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, அறிஞர் அண்ணா தலைமையில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு திட்டம், அதாவது படியரிசி திட்டம், அண்ணா உருப்படி அரிசி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டங்கள் செஞ்சாரு, வீராண் ஏரி திட்டத்தை அவர் தான் வந்து கொண்டு வராரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம், சுயமரியாதை திருமண சட்டம், இந்து மேரேஜ் ஆக்ட் அவர் தான் வந்து கொண்டு வராரு. இது தொடர்பாக வந்து எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ அறிஞர் அண்ணா பத்தி முக்கியமா அவங்க காலத்துல 1967 அவங்க என்னென்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து நம்முடைய வில்லியம் பெண்டிக் சம்பந்தமாக தேர்வுகள்ல எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. முக்கியமா சதி ஒழிப்பு சட்டம், சதி ஒழிப்பு என்ன ஏது, இதே மாதிரி பெண்கள் தொடர்பான திட்டங்கள், அப்புறம் குழந்தைகள் தொடர்பான திட்டங்கள் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. உதாரணத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் லிஸ்ட் வந்துச்சு, சைல்டு ஆர்டிஸ்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. சைல்டு ஆர்டிஸ்ட் பிளான். ஸோ அதாவது குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட், முன்னாடி குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது ராஜாஜி கொண்டு வந்தார். அதே தான் இப்ப மாத்தி நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை அவங்க செய்யலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சம்பாதிச்சுக்கலாம். ஸோ இப்போ சைல்டு லேபர் சம்பந்தமா ஒரு சில சட்டங்கள் வந்து கேட்பாங்க. குழந்தைகள் தொடர்பான சட்டங்கள், பெண்கள் தொடர்பான சட்டங்கள், இதே மாதிரி ஒரு சட்டங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ராமானுஜர் பிறந்து 1000 வருடங்கள் முடிவடைந்தது. 1917 வந்து பிறந்தார், 1970, இப்போ 2017. ஸோ கண்டிப்பாக ராமானுஜர் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ராமானுஜர் வந்து சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்ல அவரை பத்தி அதிகமா வந்திருக்குது. 1917 பிறந்தாரு, இப்ப 1000 வருஷம் நடந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து ஒரு அதாவது அத்வைதம் யார் கொண்டு வந்தாங்க, துவைதம் யார் கொண்டு வந்தாங்க, விசிஷ்டாத்வைதம் யார் கொண்டு வந்தாங்க, ராமானுஜர் பத்தி கேட்ட கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி தான் கேட்டுக்கிறான். அதாவது பக்தி இலக்கியம் 16ஆம் வகுப்பு புத்தகத்துல வந்து இருக்கும். 16ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல பக்தி இயக்கம் பத்தி வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் நிறைய என்ன கேட்டாலும் நீங்க அந்த புத்தகத்தை படிச்சா வந்து எழுதிடலாம். மீராபாய் பத்தி கேட்டுக்கிறாங்க, துளசிதாசர் பத்தி வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ ராமானுஜன் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வராரு, வைணவம் வந்து கொண்டு வராரு. அப்புறம் அத்வைதம் ஆதி சங்கராச்சாரியார் கொண்டு வராரு, துவைதம் அப்படிங்கிறது மத்வாச்சாரியார் வந்து கொண்டு வராரு. ஸோ இதே மாதிரி எக்ஸாம்ல வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்புறம் வந்து முக்கியமா வந்து பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், மோதிலால் நேரு, மதன் மோகன் மாளவியா, கடந்த 4 மாதங்கள இந்த 4 பேரை பத்தி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், மோதிலால் நேரு அண்ட் மதன் மோகன் மாளவியா. ஸோ மதன் மோகன் மாளவியா பொறுத்தவரை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட், அவருக்கு தான் முக்கியமான ஒரு காரணம். பூனா பேக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய மகாத்மா காந்திக்கும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதுக்கு காரணம் வந்து மதன் மோகன் மாளவியா. ஸோ மோதிலால் நேருவை பொறுத்தவரை முக்கியமா அவர் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் ரிப்போர்ட், ஆகஸ்ட் அறிக்கை. பிபின் சந்திரபால், அப்புறம் பாலகங்காதர திலகர் வந்து பொதுவாகவே இந்த சிவாஜி பெஸ்டிவல், கணபதி பெஸ்டிவல், ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு ரெசிடென்ஸ், அதாவது ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்வராஜ் இஸ் மை பர்த்டே, ஸ்வராஜ் பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது தான். பாலகங்காதர திலகருடைய மோஸ்ட் ஆக்டிவ் பீரியட் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1916 இருந்து 1918 வரைக்கும். அதாவது 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 16, 17, 18 என்னென்ன பண்றாரு எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. ஸோ பாலகங்காதர திலகர் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால், ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் இந்தியா, அதாவது வங்காள அமைதியின்மையின் தந்தை அப்படின்னா யாரு, இந்திய அமைதியின்மையின் தந்தை யாரு, இதே மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா ரீசெண்டா வந்து கேட்டிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பொலிட்டிக்கல் குரு, அதாவது யாருக்கு குரு, சுபாஷ் சந்திர போஸுடைய பொலிட்டிக்கல் குரு யாரு, சிஆர் தாஸ். ராஜாஜியுடைய பொலிட்டிக்கல் குரு யாரு, சிஆர் தாஸ். சுபாஷ் சந்திர போஸுடைய ஸ்பிரிச்சுவல் குரு, ஆன்மீக குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர். அப்புறம் வந்து காமராஜரின் அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நேருடைய குரு யார், மகாத்மா காந்தியுடைய குரு கோபாலகிருஷ்ண கோகலே, எல்லாருமே தெரியும். நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவருடைய குரு மகாத்மா காந்தி. எக்ஸாம்பிள் கேட்டுக்கலாம், ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பொலிட்டிக்கல் குரு அப்படின்னா மகாத்மா காந்தி. யாருக்கு குருவா இருந்திருக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கலாம். அப்புறம் முக்கியமா வந்து பிரபுக்கள், அதாவது லார்டு கேனிங், கர்சன்,
எல்கின் 1 அண்ட் எல்கின் 2. லார்ட் கேனிங் என்ன பண்ணிருக்காரு, கஸ்டன் என்ன பண்ணிருக்காரு, எல்கின் 1 என்ன பண்ணிருக்காரு, எல்கின் 2 என்ன பண்ணிருக்காரு. சோ இதே மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸாம்ல வந்து ரிசல்ட் வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி லீடர்ஸ், அதாவது புரட்சிகர பயங்கரவாதிகள், சச்சின் சன்யால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்புறம் ராஸ் பிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் வந்து கணேஷ் சவர்கர், ஹர்தயால், இவங்களை பத்தி கண்டிப்பா எக்ஸாம்ல ரீசெண்டா 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சச்சின் சன்யால், ராஸ் பிகாரி இருக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வந்து ஹர்தயால் இருக்கிறாரு, கணேஷ் சவர்கர் வந்து இருக்கிறாரு. ராஸ் பிகாரியை பொறுத்தளவு ராஸ் பிகாரி கோஸ்னு ஒருத்தர் உண்டு, ராஸ் பிகாரி போஸ்னு ஒருத்தர் உண்டு. ராஸ் பிகாரி போஸ் என்பவர் தான் ஒரு புரட்சிகர பயங்கரவாதி, ரெவல்யூஷனரி லீடர். ராஸ் பிகாரி போஸ் அப்படிங்கிறவர் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து சிங்கப்பூர் ஆரம்பிக்கிறார். ராஸ் பிகாரி கோஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதவாதி, மாடரேட் லீடர். நம்மளுடைய சூரத் பிளவு நடக்கும் பொழுது அங்க வந்து அவர் தான் வந்து தலைவராக இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் காயின்ஸ் ரிலீஸ்டு பை மிடிவல் இந்தியா ரூலர்ஸ், அதாவது நம்முடைய மிடிவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் முக்கியமான என்னென்ன காயின்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் கடைசியாக நடந்த 4 எக்ஸாம்ல வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ முக்கியமான காயின் யார் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயங்கள் மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வ.உ. சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார் பத்தி கேட்டுக்கிறாங்க. திருப்பூர் குமரன் பத்தி கேட்டுக்கிறாங்க. வ.உ. சிதம்பரனார் மற்றும் திருப்பூர் குமரன், லாலா லஜபதி ராய், இந்த 3 பேர் பத்தி கேட்டுக்கிறாங்க. வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், லாலா லஜபதி ராய். அப்புறம் ஆந்திரா கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய பிரகாசம், இந்த 4 பேரும் தெரிஞ்சுக்கோங்க. வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன், ஆந்திரா கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய டி பிரகாசம், அப்புறம் வந்து லாலா லஜபதி ராய். சோ இந்த ஆந்திரா கேசரி அப்படிங்கிற ஒரு பட்டம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி பிரகாசம். எந்த போராட்டத்தின் பொழுது, சைமன் குழுவுக்கு எதிரான ஒரு போராட்டம். டியூரிங் ஆன்டி சைமன் அஜிடேஷன் டைட்டில் ஆந்திரா கேசரி has been conferred to டி பிரகாசம். சோ அதே மாதிரி அந்த சைமன் குழுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். சோ அதனால சைமன் குழுவை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 1927ல அது வந்து ஃபார்ம் பண்ணாங்க. 28ல இந்தியாவுக்கு வந்துச்சு. அப்புறம் 29ல இந்தியா விட்டு வெளியில போச்சு. இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரிலீஃப், அதாவது ரீஃபார்ம் மூவ்மெண்ட், ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் வந்து நம்முடைய தயானந்த சரஸ்வதி, அதாவது பிரம்ம சமாஜ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ஆரிய சமாஜ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது தொடர்பாக கடைசியாக நடந்த 4 தேர்வுகளை எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய், அதாவது 4 ரன்னர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம், இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படிங்கிறவர் ராஜாராம் மோகன் ராய். இப்போ ஒரு எக்ஸாம் வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க, இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அமைப்பு 4 ரன்னர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் எந்த ஆர்கனைசேஷன் கேக்குறாங்க. 4 ரன்னர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் பொதுவா கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ராஜாராம் மோகன் ராய் பெயர் எழுதலாம். பட் எந்த அமைப்பு, அதுக்காக பிரம்ம சமாஜ் கிடையாது. 4 ரன்னர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் அமைப்புன்னு கேட்டாங்கன்னா அது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்ம ஞான சபை. ஸோ இது ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து உங்க ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து முக்கியமா பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, அதாவது ரெவல்யூஷன் லீடர்ஸ் ஏற்கனவே சொன்னோம். சச்சின் சன்யால், லாலா ஹர்தயால், ராஸ் பிகாரி போஸ், அப்புறம் சவர்கர், கணேஷ் சவர்கர். அவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வந்து நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம வந்து பார்த்தா பகத்சிங், லாலா லஜபதி ராய் இவங்களை பத்தி எக்ஸாம் வந்து கண்டிப்பா வந்து கேட்டுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கடைசியாக நடந்த 4 தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் தொடர்பா 2-3 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகத்தை என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா ஆந்திரா கேசரி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய பிரகாசம் என்பது சென்னையில் நடைபெற்ற மெரினா பீச் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகத்தில் சிறை சென்ற முதல் பெண், அதாவது உப்பு சத்தியாகிரக போராட்டம், சால் சத்தியாகிரக போராட்டம் நடக்கும் பொழுது முதல்ல வந்து ஜெயிலுக்கு போன விமன் யாரு கேட்டாங்க. அது வந்து ஏற்கனவே பார்த்தோம், ருக்மணி லட்சுமிபதி. சோ இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உப்பு சத்தியாகிரகம் பத்தி எக்ஸாம் கேட்கறாங்க. அப்புறம் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பத்தி எக்ஸாம் வந்து கேட்டிருக்கிறார். சோ நாமக்கல் கவிஞர் பத்தி அவர் என்ன புக் எழுதியிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்கிறாரு. இப்போ வந்து முதல் தமிழக அரசின் அரசவை கவிஞர் வந்து அவர் தான். தி கவர்மெண்ட் போயட், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் போயட் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். அதனால வந்து உங்களுக்கு நாமக்கல் கவிஞர் பத்தி எக்ஸாம்ல கேட்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜ் ஏற்கனவே பார்த்தோம், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் பார்த்தோம். முக்கியமா ஆரிய சமாஜ் அவங்க வந்து என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க சம்பந்தமா என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமண புத்த கவுன்சில்கள், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல கிடையாது. புத்திஸ்ட் ஜெயினிசம் கவுன்சில் வந்து கிடையாது. இருந்தாலும் ரீசெண்டா கூட எக்ஸாம் கேட்டுக்கிறாங்க. முதல் 4 புத்த சமண சமய கூட்டங்கள் எந்தெந்த இடங்களில் நடைபெற்றன, அதுபோக யார் தலைவரா இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 11ஆம் புத்தகத்துல வந்து இருக்கும். அதுவே காந்தி இர்வின் பேக்ட், காந்தி இர்வின் ஒப்பந்தம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இது சம்பந்தமா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ரீசெண்டா அந்த 4 எக்ஸாம்ல வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் பத்தி கேட்டுக்கிறாங்க. வட்டமேஜை மாநாடுகள் பத்தி கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி கடந்த 4 மாதங்கள்ல நடந்த தேர்வுகள்ல 3 முறை கேள்விகள் வந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்குல போட்டாங்க அப்படின்னா கயத்தார். அவர் எந்த போர், காலர்பட்டி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமா வந்து இருந்தார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கயத்தார், காலர்பட்டி, அப்புறம் வந்து களப்பூர் அப்படிங்கிற ஒரு காட்டுல தான் ஒளிஞ்சிருந்தார். சோ கட்டபொம்மன் க அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது.
கயத்தாறு க அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும், காலர்பட்டி கா அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும், களப்பூர் காடும் கா அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். ஸோ கட்டபொம்மன் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அவர் எந்த இடத்துல தூக்கிலப்பட்டாங்க, என்னைக்கு தூக்கிலப்பட்டாங்க? 1799 1799 அக்டோபர் 17 அவர் வந்து தூக்கிலப்பட்டாங்க. புதுக்கோட்டை ரகுநாத தொண்டைமான் அவருக்கும் இவரை வந்து பிடிச்சு கொடுத்தவருக்கும் தொடர்பு இருக்குதா? ஸோ அடிக்கடி சொல்லுவாங்க புதுக்கோட்டையில வந்து ஒழிஞ்சிருக்கும் அந்த ரகுநாத தொண்டைமான் அவர் தான் வந்து காட்டி கொடுத்தாரு. இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோ. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தருடைய ஒரிஜினல் நேம் என்ன, அவருடைய முக்கியமான பணிகள் என்ன? அதாவது விவேகானந்தர் என்ன சொன்னாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார், அதாவது மக்களுக்கு செய்யும் தொண்டு மகேசனுக்கு செய்யும் தொண்டு. இதே மாதிரி முக்கியமான வாசகங்கள் விவேகானந்தர் என்ன சொன்னாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாரு. அப்புறம் வந்து நம்முடைய கேரளாவில் இருக்கக்கூடிய நாராயண குரு அவர் என்ன சொன்னார், அதாவது ஒன் காட் ஒன் ரிலிஜியன், இல்லைன்னா நோ காட் நோ ரிலிஜியன். இதே மாதிரி விஷயங்கள் யார் சொன்னாங்க? அவருடைய நாராயண குரு அவருடைய வந்து ஒரு சீடர் தான் வந்து பாத்தீங்கன்னா சகாதரன் அப்படிங்கிற ஒரு ஐயப்பன் அப்படி ஒருத்தர் இருப்பாரு. ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, இது ரீசெண்டா அந்த எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறா. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய முக்கியமானது வந்து வஹாபி மூவ்மெண்ட், யங் பெங்கால் மூவ்மெண்ட். இந்த ரெண்டு மூவ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வஹாபி மூவ்மெண்ட், யங் பெங்கால் மூவ்மெண்ட், இளைய வங்காள இயக்கம் மற்றும் வஹாபி இயக்கங்கள். சோ இது எல்லாமே வந்து அதாவது உங்களுக்கு அந்த சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ல வந்து பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், வஹாபி மூவ்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யங் பெங்கால் மூவ்மெண்ட், இளைய வங்காள இயக்கம், வஹாபி இயக்கம், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஏற்கனவே சொன்ன பிரம்ம சமாஜம் மற்றும் ஆரிய சமாஜத்துல இருந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இது யார் தொடங்கினாங்க, என்ன தொடங்கினாங்க, எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்துக்கலாம். அப்புறம் முக்கியமா பெரியார் சம்பந்தமாக கேள்விகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், அவர் நீதி கட்சிக்கு தலைவர், ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடரா எப்ப ஆனாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கறத வந்து திராவிட கழகமாக எப்ப மாத்தினாரு, 1944 மாத்திருப்பாரு. அப்புறம் அவருடைய முக்கியமான இதழ்கள், அப்புறம் ஒரு சில வாசகங்கள் வந்து கேட்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காந்தி, மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து நம்முடைய கோபாலகிருஷ்ண கோபால் என்ன வாசகம் சொன்னாரு, பெரியார் சொன்னாரு, அடிபசன் என்ன சொன்னாரு. இந்த 4 பேர்கள் சொன்ன அந்த 4 தலைவர் சொன்ன வாசகங்கள் வந்து எக்ஸாம்ல வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் மட்டும் தோல்வி இருக்காவிட்டால் தமிழகத்தில் பல பேர் மாடு மேய்க்க சென்றிருப்பார்கள் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களை வந்து யார் எப்படி புகழ்ந்தார்கள், இதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். அதே மாதிரி அஷ்டதிக்க ஜங்கல் அப்படிங்கிற ஒரு இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பேரரசுகள் அவங்க பேரவையில வந்து பாத்தீங்கன்னா 8 முக்கியமான அவைகள் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க. சோ இவங்க சிலபஸ்ல இல்ல. இப்ப மராத்திஸ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க, மராத்திய தலைவர்களை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. சிலபஸ்ல இருந்தாலும் வந்து கடைசியாக நடந்த 4 மாதங்களில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. அது என்னங்கிறது பாத்துக்கோ. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய கல்வி சீர்திருத்தம், சுதந்திர போராட்டத்தில் கல்வி சீர்திருத்தம், அதாவது எஜுகேஷன் ரிஃபார்ம் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், இது சம்பந்தமா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கும். வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, தாமஸ் முன்ரோ என்ன சொல்லியிருக்கிறாரு, சார்லஸ் வுட் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது வுட்ஸ் டெஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லியம் ஜோன்ஸ் வந்து எஜுகேஷன் ரிஃபார்ம்ல அவருடைய முக்கியமான ஒரு பங்கு என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் முன்ரோவுடைய முக்கியமான ஒரு பங்கு என்ன, சார்லஸ் வுட், இது எல்லாமே கடைசியாக நடந்த 4 மாதங்களாக 5 மாதங்களாக நடைபெற்ற தேர்வுகள்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். சோ மறுபடியும் அதை வந்து டாபிக் சொல்ற பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவை வந்து கேட்கலாம். அப்புறம் முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைவாழ் இனத்தவர்கள் அவர்களுடைய முக்கியமான இயக்கங்கள், சாந்தல் அப்ரைசிங், அதுக்கப்புறம் கோல் அப்ரைசிங். சாந்தல் இயக்கமானது, கோல் இயக்கமானது, இது எப்போதுமே வந்து மலைவாழ் இனத்தவருடைய இயக்கங்கள் வந்து எங்க நடந்துச்சு, யார் தலைவராக இருந்தா, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம். சோ ஏற்கனவே சம்பாரன் சத்தியாகிரகம் பார்த்தோம். அப்புறம் வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ், அதாவது டே ஆஃப் டெலிவரன்ஸ் ரட்சிப்பு தினம்னா என்னது, 1939 டிசம்பர் 22ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளும் மாகாண முதலமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு, தி காங்கிரஸ் பிரீமியர் should resign their post அப்படின்னு சொல்றாரு. எதற்காகனா 2ஆம் உலக போர்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஈடுபடுத்துறாங்க, அதை வந்து கண்டிக்கும் விதமாக நீங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதவி விலகிய நாள் 1939 டிசம்பர் 22. சோ இததான் வந்து முஸ்லிம்க்கு என்ன பண்றாங்க, ரட்சிப்பு தினமாக செலிப்ரேட் பண்றாங்க. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். சோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் கேட்கும் பொழுது அதே மாதிரி டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை தினம் முஸ்லிம் லீக் எப்ப பண்றாங்க, 1946 ஆகஸ்ட் 16. சோ முஸ்லிம் லீக் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகணும், முதல்ல நாடு உருவாகணும் அப்படின்னு ஐடியாவை கொடுத்தது யாரு, அதே மாதிரி பாகிஸ்தான் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார், பாகிஸ்தான் ரெசல்யூஷன், பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியவர் யார். சோ பாகிஸ்தான் சம்பந்தமாவே 3 முக்கியமான கேள்விகள் வந்து கேட்கலாம். முதல்ல பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முகமது இக்பால். பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து முகமது இக்பால் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்திய ரஹ்மத் அலி. பாகிஸ்தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது நம்முடைய முகமது அலி ஜின்னா. இந்த 3 பேருமே டிஃபரன்ஸ் உண்டு. பொதுவாகவே முஸ்லிம்களுடைய
அவங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் அவங்க பங்கு எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். பார்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சர் சையத் அகமது கான் இருக்காரு, அவர் என்ன பண்ணார்? அதே மாதிரி வந்து நம்முடைய நவாப் சலீம்லா இருக்காரு, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அவர் தான் ஆரம்பிச்சார். அதே மாதிரி ஆகா கான் சிம்லா கான்ஃபரன்ஸ் அவர் தான் டெபியூட் பண்ணி கொண்டு போறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகா கான் வந்து நம்முடைய ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், அகில இந்திய முஸ்லீம் லீக் நிரந்தர தலைவர் வந்து ஆகா கான். சர் சையத் அகமது கான் வந்து முஸ்லிம்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகா கான் வந்து முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் ரெப்ரசன்டேஷன் வந்து வாங்கி கொடுக்குறாரு. நவாப் சலீம்லா என்ன பண்றாரு? அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருத்தரும் என்னென்ன அவங்களுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அப்புறம் முகமது ஜின்னா வந்து தனியா வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து பாஸ் பண்றாங்க. சோ முஸ்லீம் தலைவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸாம்ல வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் குவீன் விக்டோரியா, அதாவது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எப்போ வந்துச்சு? அதே போன்று விக்டோரியா மகாராணியை இந்தியாவின் ஒரு ராணி, அதாவது எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு யார் இருக்கும்போது சொன்னாங்க. இதே மாதிரி சில கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அது எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். அதை ஏற்கனவே சொன்னோம். லேர்ட் கேனிங் என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் கர்சன் என்ன சொல்லியிருக்காரு, இதே மாதிரி விஷயங்கள். அப்புறம் லார்ட் மேயோ வந்து பாத்துக்கோங்க. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1867ல லார்ட் மேயோ வந்து இருக்காரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு. லார்ட் மேயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு தற்போது 150 வருடங்கள் நிறைவு பெற்றன. என்னென்ன டாபிக்ஸ் சொன்னமோ, இந்த வீரர்கள் என்ன கேட்பாங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ன கேட்பாங்க, பெண்கள் இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் என்ன பண்ணாங்க, யார் யார் முக்கியமான ஆட்கள், அப்புறம் சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் ராஜாராம் மோகன் ராய் வராரு, அப்புறம் வந்து ஈஸ்வர சுந்தர வித்யாசாகர், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ஜெயின் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா டாபிக்குமே வந்து கடந்த 4 மாதங்களாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வரலாற்று தேர்வுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு சில பாடக்குறிப்புகள். ஸோ கண்டிப்பா இதே பாடக்குறிப்புகள் தான் மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன டாபிக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், அப்புறம் சயின்ஸ், இதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்லயும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை அடுத்தடுத்து வந்து நாங்கள் வந்து வெளியிடுறோம். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராஸ் யூஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இந்த நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரடியாகவே இதில் சொல்கிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ.